நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இந்த 7 ரீசன் உங்கள் மைண்டில் இருக்கா? வெயிட், I will tell you. I am Mohan, the founder of Business Counseling Academy. இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான மனநிலை, அதாவது மைண்ட் செட் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்றத நம்ம ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணி பார்க்கணும். நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ரீசன்ஸு வேலிடாக இருக்கணும். நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது இட்ஸ் மை பேஷன். நான் அதை ரொம்ப லவ் பண்ணி பண்ண போகிறேன், இல்லை எனக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரீம் இருக்குது, எனக்கு இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருக்குது, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன். யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். பட் தேர் ஆர் மெனி பீப்புள் ஹூ ஸ்டார்ட் த பிஸ்னஸ் வித் டிஃப்ரெண்ட் மைண்ட் செட். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஜாபில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு என் ஜாப் ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, என்னால் ஐ கேனாட் ஏபிள் டு ஹேண்டில் த ஸ்ட்ரெஸ், ஸோ பிகாஸ் ஆஃப் தட் ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் த பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ண வர போகிறீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு ரியலி திங்க் பிஃபோர் யூ ஸ்டார்ட் த பிஸ்னஸ். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதை நீங்கள் ஒரு எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியுமா அப்படின்றது இட்ஸ் பிக் கொஸ்டின் மார்க். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஸ்னஸ் நீங்கள் ஜாபில் ப்ரெஷராக இருக்குதுன்னு சொல்கிறத காட்டிலும் பயங்கர ப்ரெஷராக இருக்கும், பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். ரீசன் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு பிஸ்னஸை செட்டில் பண்ணுறது இட்ஸ் நாட் ஈஸி. யூ ஹேவ் டு டூ லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க், யூ ஹேவ் டு புட் லாட் ஆஃப் யுவர் எனர்ஜி, டைம், மணி டு மேக் யூர் பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல். ஸோ அப்போ ஜாப் பண்ணுறதே ஒரு ப்ரெஷராக இருக்குது, ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு பிஸ்னஸை எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும் அப்படின்றது இட்ஸ் பிக் கொஸ்டின் மார்க். So if you come to do the business with that mindset, please rethink before you start the business. ரெண்டாவது இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். என்ன மைண்ட் செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட பணம் இல்லை, பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு என்கிட்ட சஃபிஷியண்டான பைசா இல்லை, ஸோ அந்த மாதிரி ஒரு பணம் இருந்தால் என்னால் பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். இப்படி ஒரு மைண்ட் செட் இருக்கவங்க again you also have to rethink before you start any business, because பணத்தை வச்சு பணத்தை பண்ண முடியும் அப்படிங்கிறது இட்ஸ் ஏ மித். அப்படி கிடையவே கிடையாது. பணம், அஃப்கோர்ஸ் மணி இஸ் இம்பார்ட்டண்ட், பட் அது மட்டுமே இம்பார்ட்டன்ட் கிடையாது. பணத்தை வச்சு மட்டுமே ஒருத்தரால் பணம் பண்ணிட முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. நீங்கள் ஒரு பிஸ்னஸில் இருந்து பணம் பண்ணணும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட், பட் ஈக்குவலி யுவர் ஐடியாஸ், பிஸ்னஸ் ஐடியாஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். யுவர் பேஷனேட் இன் த பிஸ்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யுவர் ஹார்ட் ஒர்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யுவர் டைம் அண்ட் வாட் யூ ஸ்பெண்ட் ஃபார் த பிஸ்னஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் சக்ஸஸ் பண்ண முடியுமே தவிர ஒரு பணத்தை வச்சு நான் பண்ண முடியும், இல்லை பணம் இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்தாலே இத்தனை பணம் உங்கள்கிட்ட இருந்தால் தான் யூ கேனாட் மேக் த பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல். ஸோ சச் தாட் ப்ராசஸ் யூ ஹேவ் டு ரியலி திங்க் பிஃபோர் யூ ஸ்டார்ட் த பிஸ்னஸ். மூணாவது மைண்ட் செட் உள்ள நபர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைம் ஃப்ரீடம். நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு டைம் ஃப்ரீடம் இல்லை, என்னால் என்னுடைய பர்சனல் லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ண முடியல, இல்லை என் பர்சனல் லைஃப்பில் என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ நான் பிஸ்னஸ் பண்ணால் என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் ஃபேமிலியோட, என்னுடைய பர்சனல் லைஃப்பில் ஐ கேன் ஸ்பெண்ட் டைம் அப்படின்னு நினைக்கிறவங்க ப்ளீஸ் ஸ்டாப் அண்ட் ரீதிங்க் பிஃபோர் யூ ஸ்டார்ட் எனி பிஸ்னஸ் ஃபார் திஸ் ரீசன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிஸ்னஸை நீங்கள் செட்டில் பண்ணணும் அப்படின்னா இட் வில் டேக் அட்லீஸ்ட் 3 to 5 years. ஸோ அதுக்கு அந்த பீரியடில் யூ ஹேவ் டு புட் லாட் ஆஃப் யுவர் எஃபர்ட்ஸ் and you have to spend a lot of time for your business. இதில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி டைம் ஃப்ரீடம் நினச்சிட்டு they won't be spending even 2 hours 3 hours to when they do the business. அப்படிங்க பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸும் பண்ணி ஒரு சக்ஸஸும் பார்க்கவே முடியாது. நீங்கள் 8 hours ஒர்க் பண்ணும்போது 8 hours ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா when you do the business you have to spend at least 12 to 16 hours. ஸோ அந்த டெடிகேஷன் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். ஸோ டைம் ஃப்ரீடம் வேணும், அதுக்காக நான் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டோட வரீங்க அப்படின்னா பெட்டர் யூ ஹேவ் டு rethink before you start the business, because it will not be easy to be successful in business. Fourth இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய மைண்ட் செட் என்ன இருக்கும் அப்படின்னா ஐ கேனாட் டேக் ரிஸ்க். ஸோ நான் ஃபுல் டைமாக பிஸ்னஸ் உட்காந்து நான் பண்ண முடியாது. ஐ கேன் டூ இட் ஒன்லி ஆஸ் எ பார்ட் டைம். ஸோ நான் ஒரு இடத்த ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன், எனக்கு சேஃபாக சேலரி வந்துடும், பட் நான் ரொம்ப சேஃபாக ஒரு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில பேர் பண்ணுவாங்க. அப்படி நீங்கள் பண்ணுறவங்களா இருக்கிறீங்க, இல்லை அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருக்குது அப்படின்னா யூ ஹேவ் டு ரீதிங்க் பிஃபோர் யூ கெட் இன்டு எனி பிஸ்னஸ். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிஸ்னஸுக்கு உங்களுடைய டைம், எனர்ஜி, மணி எவ்ரிதிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் அதில் நான் சேஃபாக பண்ணுவேன், பார்ட் டைமில் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஐ வில் பி மேக்கிங் சம்படி டு டூ த பிஸ்னஸ்
அப்படின்னு பார்த்தீங்க அப்படிலாம் வந்து ஒரு தாட் ப்ராசஸ் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் இறங்குறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ரியலாகவே அனலைஸ் பண்ணணும். அதாவது வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, ஆனால் அந்த பிஸ்னஸ் வந்து ஒருத்தர் பண்ண போகிறாரு, ஹேண்டில் பண்ண போகிறாரு அப்படின்னா அவருடைய கேப்பபிலிட்டி, அவருடைய வேவ் லென்த்து, உங்களுடைய திங்கிங் ப்ராசஸும் அவருடைய திங்கிங் ப்ராசஸும் மேட்ச் ஆகுதா, நீங்கள் நினைக்கிறத அவர் எக்ஸிக்யூட் பண்ணுவாரா, இப்படி எல்லா ஆஸ்பெக்ட்லையும் பார்த்தா வந்து நீங்கள் வந்து அப்படி பண்ணனாலும் பண்ணலாம். ஆனால் அதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு தான் பண்ணணும். அதர்வைஸ் இட் வில் நாட் பி சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ். ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கவங்க யூ ஹேவ் டு திங்க், அனலைஸ் லாட் ஆஃப் திங்ஸ், தென் ஒன்லி யூ ஹேவ் டு ஸ்டார்ட் டு டூ யுவர் பிஸ்னஸ். 5வது இம்பார்ட்டண்ட்டான மைண்ட் செட் உள்ளவங்க வந்து ஹேவ் டு ரியலி திங்க் பிஃபோர் கெட் இன்டு பிஸ்னஸ். ஏன்னா வந்து இது ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஒரு மைண்ட் செட்டு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அஃப்ரைட் ஆஃப் சீயிங் தி ஃபெயிலியர்ஸ் ஆர் ஸ்கேர் ஆஃப் சீயிங் தி ஃபெயிலியர்ஸ் ஆர் டிஃபிகல்ட்டிஸ். ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட் உள்ளவங்களால வந்து ஒரு ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் ஆட்டிடியூட் உள்ளவங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போக முடியும் பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஏன்னா பிஸ்னஸ்னு வந்தாலே யூ வில் ஹேவ் லாட் ஆஃப் சேலஞ்சஸ், யூ வில் ஸ்டார்ட் சீயிங் ஃபெயிலியர்ஸ் and you should have the courage to face those failures, handle those situations and look at the success. அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆட்டிடியூட் இல்லை அப்படின்னா வந்து இட் இஸ் பெட்டர் நாட் டு கெட் இன்டு பிஸ்னஸ். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மைண்ட் செட்டு. இதை வந்து த பர்சன் ஷுட் ஹேவ் த கரேஜ் டு ஃபேஸ் இஸ் இஷ்யூஸ், ஸ்ட்ரகிள்ஸ், டிஃபிகல்ட்டிஸ், அதெல்லாம் நான் வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உள்ளவங்க மட்டும்தான் வந்து பிஸ்னஸ் பண்ணுறது இஸ் ஆல்வேஸ் அட்வைசபிள். 6வது, இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு மைண்ட் செட். இன்ஃபேக்ட் திஸ் கேன் பி அ கேரக்டர், பர்சனாலிட்டி. ஸோ இன்ட்ரோவர்ட் பர்சனாலிட்டி. ஸோ பேசிக்காக இன்ட்ரோவர்ட் பர்சனாலிட்டின்றவங்க பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ண மாட்டாங்க, ரொம்ப வந்து யாருடையுமே வந்து ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் கேரக்டராக இருக்க மாட்டாங்க. ஸோ தே வில் நாட் பி அசோசியேட் வித் பீப்புள். ஸோ வந்து ஒரு சேல்ஸ் ஒன்று நான் பண்ணணும் அப்படின்னாலே நான் போய் இவங்ககிட்ட போய் எப்படி நான் இதை டிஸ்கஸ் பண்ணுறது, எப்படி நான் வந்து சேல்ஸ் பிச் பண்ணுறது, நான் இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க இவங்ககிட்ட போய் நான் எப்படி கேட்குறது, எனக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங் உள்ள ப்ராசஸ் உள்ள ஆட்டிடியூட் உள்ளவங்க பிஸ்னஸையும் கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கு வர வேண்டிய பணத்தையும் கேட்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டியாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இட் இஸ் பெட்டர் நாட் டு டூ பிஸ்னஸ். ஸோ ஏன்னா வந்து அந்த பர்சனாலிட்டி வந்து வில் நாட் சி சக்ஸஸ். ஸோ அதனால் வந்து அந்த பர்சனாலிட்டி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து உங்கள் பர்சனாலிட்டியை முதல்ல சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் பிஸ்னஸ்குள்ளே என்ட்ரு ஆகணும். ஸோ அதுக்கு வந்து யூ ஹேவ் டு கிரியேட் யுவர் மைண்ட் செட், யூ ஹேவ் டு ஸ்டார்ட் லேர்னிங் திங்ஸ். 7வது இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு அதுவும் எஸ்பெஷலி யங்கர் ஜென்ரேஷன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து தி எக்ஸ்பெக்ட் தி இமீடியட் இன்ஸ்டன்ட் சக்ஸஸ். இன்னைக்கு வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி வந்து தே ஆர் எக்ஸ்பெக்டிங் தி ஃபாஸ்ட் சக்ஸஸ். ஸோ வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா வந்து அந்த பிஸ்னஸில் செட்டில் ஆகிறதுக்கே பார்த்தீங்கன்னா வந்து 3 to 5 years ஆகும். அதாவது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதில் உள்ள சேலஞ்சஸ், டிஃபிகல்ட்டிஸ் இதெல்லாம் மேனேஜ் பண்ணி அதை சக்ஸஸ் பார்த்து கொண்டு வந்து அதுக்கப்புறம் கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ ஆகிறதுக்கு வந்து இட் வில் டேக் அட்லீஸ்ட் 3 to 5 years. ஸோ இந்த பேஷன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். ஏன்னா வந்து இன்றைக்கி நான் ஆரம்பித்த பிஸ்னஸ் நாளைக்கே வந்து நான் சக்ஸஸ் ஆகிட்டேன், இல்லை நாளைக்கு எனக்கு ஏதோ ஒரு ஃபெயிலியர் வந்துச்சு அப்படின்னா உடனே டிசப்பாயிண்ட் ஆகுது. அப்படி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா வந்து யூ cannot do the business successfully. So you have to better think. Before you get into business, you have to be mentally prepared that I should wait for 3 to 5 years to make my business settle down and I can see this success after this அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நீங்கள் வரணும். இதை மாதிரி உள்ள மைண்ட் செட் இருந்தது அப்படின்னா யூ ஹேவ் டு ரியலி ரீதிங்க் பிஃபோர் யூ கெட் இன்டு எனி பிஸ்னஸ். இல்லை அப்படின்னா வந்து இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு see the success. So I hope this would have been good input for you. And if you think this input is good, and if you think that this input you want to share to some of your friends who wanted to do business, have similar kind of mindset, please share to them. And please start give your comments as well. So where enna madriyana informations or inputs you required, please let us know. So we are happy to try to give the best inputs to you all for your successful business. Thank you so much.